சத்தம் பத்தலையா? ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை வேளையில கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என் தேவன் அவருடைய மகத்தான கிருபையினால நம்மளை நிலைநிறுத்தி என் தேவன் நம்மளை வழி நடத்திருக்கிறார். மாதத்தினுடைய கடைசி மன மகிழ்ச்சி நாள் வந்திருக்கிறோம். ஒரு விசை கூட கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாமா? ஒரு விசை கூட கண்களை மூடி. Thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah, hallelujah. இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Hallelujah. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. ஒரு விஷயம் ஏதும் இல்லை, ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன். உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க, நம்மை மாத்திரமே நம்புவேன். நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. சொல்லுங்க ஐயாமா. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. எங்களை என்னாலும் நடத்துகிற எங்க தேவனாகிய கர்த்தர், இந்த 2வது மாதம் முழுக்க கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்த எங்க தேவனாகிய கர்த்தர், உண்மையே நாங்கள் இறுதி வரை நம்புவோம் ஆண்டவரே. எங்க ஓட்டத்தில் ஆண்டவரே எத்தனையோ சூழ்நிலைகளை நாங்கள் துவண்டு போயிருக்கலாம் ஆண்டவரே. எங்களுடைய ஓட்டத்தில் எத்தனையோ முறை நாங்கள் பலவீனத்தை நாங்கள் துவண்டு போயிருக்கலாம் ஆண்டவரே. எங்களுடைய ஓட்டத்தில் எத்தனையோ முறை ஆண்டவரே எங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் பயந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தேவன் இதுவரை எங்களை நடத்தி நம்முடைய தயவுள்ள கிருபையின் கரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தனிமையான எங்களுடைய பாதையில, வெறுமையான எங்களுடைய பாதையில எங்களுக்கு வழித்துணையாய் வந்த எங்கள் தேவனாகிய கர்த்தர், உமக்கு நாங்கள் நன்றி உள்ள இதயத்தோடு ஹல்லேலூயா என் கூட சேர்ந்து யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், சொல்லுங்க. எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை.
என் கூட சேர்ந்து நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. உண்மையே நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. மனுஷரை நம்பி நாங்க வரலப்பா, எங்க சொந்தங்களை நம்பி நாங்க வரலப்பா, எங்களுடைய பணம் காசை சேர்த்து வச்சதை நம்பி நாங்க வரலப்பா. உண்மையே நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உண்மை நம்பினவர்களை வெட்கப்படுத்தாதே என் தேவன். ஒரு விஷயம் உள்ளத்தின் ஆழ்ந்தது என் கூட சேர்ந்து நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. Thank you, Jesus. Hallelujah. சத்தம் பந்தலே ஹalleluya. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட இந்த வாய்ப்பினை அளித்த என் தேவனாகியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சபை விசுவாசிகளும் ஊழியருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நிச்சயமாகவே மாசத்தினுடைய கடைசி வாரத்தை வந்திருக்கிறோம். ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து பேச கர்த்தர் என்னோடு கூட ஏவினபடினால ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நான் பேச ஆசைப்படுகிறேன். நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடையா இருப்பது என்னது? நம்முடைய ஆசீர்வாதத்தினுடைய வாழ்க்கையில நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு நமக்கு தடையாய் நிற்கும் காரியம் என்ன? சொல்லுங்களேன். நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்திற்கு தடையாய் நிற்கிற காரியம் வேற? ஜெபம்னா ஜெபம் பண்றதா? ஜெபம் பண்ணாம அப்படின்னு கரெக்டா சொல்லுங்க. வெறும் மொட்டையா ஜெபம்னு சொன்னா ஓகே. பாவம் ஜெபம் பண்ணாம இருக்குது வேற? விசுவாசம் இல்லாமல் இருப்பது வேற? பேசுங்க. இன்னைக்கு உங்களுடைய மௌன விரதங்கள் கலையிட்டோம். பேசுங்க. வாழ்க்கையில ஆசீர்வாதம், நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் தடையாய் இருப்பது என்னதுன்னு கேட்டேன். நீங்களாம் பார்த்தா எனக்கெல்லாம் எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு, நான் ஃபுல்ஃபில்லா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. கொஞ்சத்தில் உண்மை வேற? கீழ்ப்படிதல். நம்பிக்கை இல்லாமல் இருப்பது, நம்பிக்கையற்ற நிலைமை வேற? அது ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. வேற? பேசுங்க ஐயா, பேசுங்க அம்மா, பேசுங்க தாயே, பேசுங்க. நம்பிக்கை துரோகமா? என்னையா இது நம்பிக்கை துரோகம்? புதுசா இருக்குது. ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு தடையா இருப்பது என்னது? நம்ம பாவம், நம்ம செய்யறது ஒரு தப்பு, நம்ம தப்பு பண்ணிருப்போம், அந்த தப்பு என்னன்னே தெரியாம இருக்கிறதுனால வேற? சாபம் வேற? அட சுத்தி சுத்தி அந்த பாவம் சாபம் பாவம் சாபமே வந்து வேற ஏதாவது சொல்லுங்களேன். இச்சை, கோபத்தின் ஆவி இருக்கிறதுனால, இச்சை ஆவி இருக்கிறதுனால. வாலிப பிள்ளைங்க பேசுறாங்க, சண்டே கிளாஸ் பிள்ளைங்க பேசுறாங்க. பொறாமப்படுறதுனால. வேற ஏதாவது? செவி கொடுக்காம, தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் இருப்பது, நிர்விசாரமா இருப்பதனால. சூப்பர். வேற? கீழ்ப்படிதல் இல்லாம இருப்பதனால, அசட்டை பண்ணுவதனால, பெருமை இருப்பதனால, நான் என்கிறதான ஒரு கர்வம் இருக்கிறதுனால, நிர்விசாரம் சொல்லிட்டாங்க. நிர்விசாரம், பொறாமை. இதை நான் எப்படி எந்த அர்த்தத்தை எடுத்துக்கிறேன்னு எனக்கே தெரியல, யோசிச்சுக்கிறேன். வேற ஏதாச்சும்? தேவன் மேல அன்பு குறைவாய் இருப்பதினால. நான் ஜெயா ஜெயா சொல்லு, உலகத்தை சொல்ல வரீங்கன்னு நினைச்சேன். சொல்லுங்க. வேற ஏதாவது? ஓகே,
நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருப்பது என்ன தெரியுமா? நம்ம தான். அல்லேலூயா. கரெக்டான ஒரு வார்த்தை சொல்லணும். இவ்வளவு சொன்னீங்க, இது எல்லாமே கரெக்ட் தான். இது எல்லாமே யாருக்குள்ள இருக்குது? நமக்குள்ளதான் இருக்கு. அப்ப நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு யாரு தடை? நம்ம தான் தடை. அல்லேலூயா. வேற நான் நிறைய பேர் சொல்லுவாங்க, பிசாசு என்னுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்து விட்டான். கிடையவே கிடையாது. நம்ம கரெக்டா இருந்தா ஏன் பிசாசு தடை செய்ய போறான்? நமக்குள்ள பொறாம இருந்துச்சுன்னா, நமக்குள்ள வைராக்கியம் இருந்துச்சுன்னா, நமக்குள்ள கசப்பு, நமக்குள்ள பாவம் இருக்குன்னு சொன்னா, நமக்குள்ள நான்றதான பெருமை இருக்குன்னு சொன்னா, நமக்குள்ள மத்த காரியம் இப்படி சொன்ன எல்லாமே நமக்குள்ள இருக்குன்னு சொன்னா, யார் காரணம்? யார் காரணம்? நம்ம தான் காரணம். அப்ப ஆசீர்வாதத்துக்கு யாரு தடையா இருக்கிறா? நம்ம தான் தடையா இருக்கிறோம். வாசிங்க யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தயவு செஞ்சு மைக்ல வாசிங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று கேட்டார். போதும் கவனிங்க. வெகு காலமாக வியாதியா இருக்கிற ஒரு மனுஷன். அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப நாளா வியாதியில படுத்திருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து இயேசுநாதர் கேட்கிறாரு, நீ என்ன ஆக விரும்புகிறாயா? சொஸ்தமாக விரும்புகிறாயா? இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஐஸ்வர்யங்களை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் எதிர்பார்க்கிற காரியங்களை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவருக்கு மனசிற்கு கொடுக்க. நல்ல கவனிங்க, இது நடக்கிற இடம் எங்க தெரியுமா? பெதஸ்தா குளம். அல்லேலூயா. இந்த பெதஸ்தா குளத்துல இயேசுநாதர் ஒரு நாள் ஊழியத்துக்காக வரும் பொழுது ஒரு வியாதியஸ்தனை பார்த்து கேட்கிறாரு. படுத்திருக்கிற அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தனா என்று அறிந்து அவனை நோக்கி என்ன கேட்கிறாரு? சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்கிறாரு. அல்லேலூயா. ஒரு வியாதியா படுத்திருக்கிறவனை பார்த்து இயேசு கேட்கிற ஒரு கேள்வி, நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா? நான் கேட்கிற ஒரு கேள்வி, நீங்க பலவீனமா இருக்கிறீங்க, வியாதியோட இருக்கிறீங்க. உங்க வீட்டுக்கு இயேசுநாதர் கேட்கிறார், அம்மா நீ ரொம்ப நாளா வியாதியில பலவீனத்துல படுத்திருக்கிறியே, நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா அப்படின்னு கேட்கிறார். கேட்ட உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? ஆமா ஆண்டவரே, நான் சொஸ்தமாக வேணும். அதெல்லாம் சொல்லுவோம். ஒண்ணு வேணும்னு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா வேணாம்னு சொல்லுவோம். இது ரெண்டுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லணும். ஒண்ணு வேணும், இல்லைன்னா வேணாம். ஆனா இவன் என்ன சொல்லுகிறான் பாருங்க. 7ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை. போதும் கவனிங்க. ஆண்டவரே, தண்ணி கலக்கப்படும் பொழுது என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை. நல்லா கவனிங்க ஒரு காரியத்தை. இயேசுநாதர் அவனை தேடி என்ன கேட்டாரு? என்ன கேட்கிறாரு? உனக்கு சொஸ்தமாக விருப்பம் இருக்கா இல்லையா? அவர் இல்லையான்னு கூட கேட்கல. நீ சுஸ்தமாக விரும்புகிறாயான்னு கேட்கிறார். உனக்கு பலவீனம் இருக்குது, வியாதி இருக்குது, மரண படுக்கையில இருக்கிற, நீ சொஸ்தமாக விரும்புறியான்னு கேட்டார். இவன் என்ன சொல்லிருக்கான்? ஆமா ஆண்டவரே, நான் சொஸ்தமாக விரும்புறேன். ஆமாப்பா, எனக்கு வேணும், ஹீலிங் வேணும் ஆண்டவரேன்னு கேட்டிருக்கணும். ஆனா இவன் என்ன சொல்றான்? அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டவரை பார்த்து சொல்றான், தண்ணீர் கடக்கும் பொழுது என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் ஆசீர்வாதம் தடையா இருக்குன்னு சொன்னா, நம்ம அடுத்தவர்களை குறை சொல்லியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இயேசுநாதர் உங்ககிட்ட கேட்கிற கேள்வினா, நீ வியாதியோட இருக்கிறியே, உனக்கு சுகம் வேணுமான்னு கேட்கிற. இவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஆம் ஆண்டவரே. ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. ஆம் ஆண்டவர் சுகத்தை கொடுத்து போயிட்டே இருந்திருப்பாரு. ஆனா இவன் சொல்றான், அங்க தண்ணி கலக்கும் போது என்னை கொண்டு போறதுக்கு யாருமே இல்லை.
இந்த வியாதியில இருந்து விடுதலை வேணுமா வேணாமான்னு கேட்கிறவர்கிட்ட நீ என்ன பதில் சொல்லணும்? எனக்கு வேணும் ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, அதுக்காக தான் ஆண்டவரே உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லணும். ஆனா இந்த வியாதியஸ்தன் அந்த வார்த்தையை சொல்லல. இவன் சொல்றான், என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை. இன்னைக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் வாழ்க்கையில தடைப்பட்டு போவதற்கான காரணம் நம்ம தான். கர்த்தர் என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்றதான ஒரு அறிதல் இல்ல, அவருடைய வார்த்தையினால ஒரு புரிதல் இல்ல. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அடுத்தவங்களை ப்ளேம் பண்றோம், அடுத்தவங்க மேல குறை சொல்றோம், காரியங்களை குறை சொல்றோம். சபைக்கு எதுக்காக வரும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக, கர்த்தரை ஆராதிப்பதற்காக, கர்த்தரை துதிப்பதற்காக. ஆனா நம்ம சபையில நம்ம செய்து கொண்டிருக்கிற காரியம், கர்த்தர் நமக்கென்று வைத்த குடும்பத்தில் செய்து கொண்டிருக்கிற காரியம், கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற வேலையில செய்து கொண்டிருக்கிற காரியம் யோசிச்சு பார்க்க வேண்டும். அன்பு பிரியமான தேவச்சனமே, இயேசுநாதர் கேட்கிற கேள்வி, நீ சுகமாக விரும்புகிறாயா? ஆனா இவன் சொல்றான், முதலாவது என்னை கொண்டு போய், ஏன்னா அது பெதஸ்தா குளத்துல ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. தேவதூதன் இறங்குவான், இறங்கி என்ன பண்ணுவான்? தண்ணியை கலக்குவான். கலக்கும் போது யார் முன்னாடி போறாங்களோ அவங்களுக்கு தான் சுகம் கிடைக்கும். வாசிங்க அதே அதிகாரம் 2வது வசனத்துல இருந்து. எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அதற்கு 5 மண்டபம். எத்தனை மண்டபம் வந்துச்சா? சொல்லுங்க, எத்தனை மண்டபம் வந்துச்சா? நல்லா பாருங்க, இங்க இந்த தொலைக்காட்சி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதுதான் பெதஸ்தா குளம். இந்த பெதஸ்தா குளம் இந்த நடுவுல கட்டமா இருக்க பாத்தீங்களா, இதுதான் குளம். அதை சுத்தி இருக்கிறதா மண்டபங்கள். அந்த மண்டபங்கள் என்றால் ஆலயங்கள் தான் இருந்திருக்குது. அந்த நாட்கள்ல 5 ஆலயங்கள் இருந்திருக்குது, 5 மண்டபங்கள். இந்த பெதஸ்தா குளத்துல நிறைய வாசல்கள் இருந்திருக்கு. இதுதான் பெதஸ்தா குளம். இந்த பெதஸ்தா குளத்துல இந்த தூண் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் வியாதியஸ்தர்கள் படுத்திருப்பாங்க. நடுவுல இறங்கிதான் தேவதூதன் வந்து என்ன பண்ணுவான்னு சொன்னா, அந்த தண்ணீரை கலக்குவான். கலக்கும் பொழுது யார் முன்னாடி போறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து சுகம் கிடைக்கும். ஆனா இந்த இடத்துல இயேசுநாதர் வந்து அவனை பார்த்து என்ன கேட்கிறாரு? நீ சுகம் பெற்றுக்கொள்ள விரும்புகிறாயா? ஆனா இவன் என்ன சொல்லிருக்கணும்? நியாயப்படி பார்த்தா ஆண்டவரே நான் பெற்றுக்கொள்றேன்னு சொல்லாம அவன் சொன்ன ஒரு காரியம், என்னை கொண்டு போய் விட யாருமே இல்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப இந்த சூழ்நிலையில தொடர்ந்து வாசிங்க. எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து. இங்க இருக்கிறவங்க எல்லாம் யாருன்னு சொன்னா, குருடர் இருப்பாங்க, சூம்பின உறுப்பு உடையவர் இருப்பாங்க, அப்புறம் அநேக நாளா வியாதி இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். அந்த குளத்துல தேவதூதன் இறங்கி எப்போ தண்ணியை கலக்கலாம் என்று சொல்லி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாள் கணக்கா, மாச கணக்கா, வருஷ கணக்கா காத்துட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாம் சர்ச்சைக்கு வந்து பாடுறோம், துதிக்கிறோம், வசனத்தை கேட்கிறோம், அது கொஞ்ச நேரம் தான். அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு, இன்னும் பிரதர் இன்னும் முடிக்கல, இன்னும் பாஸ்டர் முடிக்கவே இல்லையே, நேரம் ஆயிடுச்சு. ஆனா இங்க வியாதி வந்த உடனே நாள் கணக்கா, மணி கணக்கா, வார கணக்கா, மாச கணக்கா, வருஷ கணக்கா இங்க காத்துட்டு இருக்காங்க. யார் இவங்க எல்லாம் சொன்னா, வியாதியஸ்தர்கள். வாசிங்க. ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா, நல்லா கவனிங்க, அவன் எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சொஸ்தமாவான். அப்பனா இந்த பெதஸ்தா குளத்துல தேவதூதன் இறங்கி கலக்கும் போது யார் முந்தி அடிச்சு ஓடுறாங்களோ, எவன் போய் அந்த குளத்துல குதிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்னங்க கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். ஆனா இது எப்ப நடக்கும்?
இல்ல தேவதூதன் கலப்பா, ஆனா அது அந்த தேவதூதன் கலக்கிறது எப்ப நடக்கும்? இப்ப என்ன படிச்சீங்க? சில சமயங்களில் தேவதூதன் அப்பனா எப்ப நடக்கும்? சில நேரத்துல நடக்கும். அல்லேலூயா. இதுக்குன்னு ஒரு டைம் கிடையாது. இதுக்குன்னு வெள்ளிக்கிழமான தேவதூதன் இறங்கி வந்து கலக்குவான், ஞாயிற்றுக்கிழமான தேவதூதன் இறங்கி வந்து கலக்குவான்லாம் இல்ல. எப்போ? சில சமயங்களில். எப்போனே தெரியாது. அல்லேலூயா. எப்போனே தெரியாது. எப்பயோ ஒரு முறை திடீர்னு பார்த்தா அப்படியே தேவதூதன் கலக்கிட்டு இருப்பான், உடனே படுத்துட்டு அடிச்சு போச்சுன்னு ஓடி போய் தண்ணியில போய் விடுவான், சுகமாயிடுவான். நல்லா கவனிங்க. எப்பயோ ஒரு முறை வந்து கலக்கிறதுக்காக இவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இயேசுநாதர் வந்து நின்னு கேட்கிறாரு, நீ உன் வியாதியில இருந்து சுகமாகறியா? அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கூட இப்படிதாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நமக்கென்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நமக்கென்று அந்த தேவன் சில திட்டங்களும் தீர்மானங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். ஆனா நம்ம எதை நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? அவரு வந்து ஜெபம் பண்ணாதான் நடக்கும், இவங்க ஜெபம் பண்ணாதான் நடக்கும், அந்த கூட்டத்துக்கு போனதா அற்புதம் நடக்கும். ஏன் ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுக்க மாட்டாரா? உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரா? உங்களுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரா? இங்க பாருங்க, எப்பயோ ஒரு முறை வந்து அந்த குளத்தை கலக்கிறதுக்காக தேவதூதன் வருவான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இயேசுநாதர் வந்து கேட்கும் பொழுது அவனது பெருசாவே நினைக்கல. தொடர்ந்து வாசிங்கம்மா 5வது வசனத்தை. 38 வருஷம். நல்லா கவனிங்க, இதுதான் ஹைலைட்டான விஷயம். இப்ப இயேசுநாதர் வந்து ஒருத்தன் கேட்டா தெரியுமா, அவன் ஒரு நாள் 2 நாள் 1 மாசம் 2 மாசம் இங்க படுத்துக்கிட்டு இல்ல, எத்தனை வருஷம் படுத்துக்கிட்டு இருக்கிறான்? 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். போதும். 38 வருஷமா வியாதியில இருந்த ஒரு மனுஷன் அவன் கிட்ட வந்தா ஆண்டவர் கேட்கிறாரு. என்னன்னு கேட்கிறாரு? நீ சுகம் பெறதுக்கு ஆயத்தமா இருக்கிறியா? அதை யோசிச்சு பாருங்க. அப்போ 38 வருஷமா இவன் எப்படி தெரியுமா வாழ்ந்திருக்கிறான்? நான் போறதுக்குள்ள எவனோ போயிடுறானே, என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லையே, என்னை கொண்டு போறதுக்கு என் சொந்தக்காரன் இல்லையே, என்னை கொண்டு போறதுக்கு என் நண்பன் இல்லையே, இப்படியே சொல்லி 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 38 வருஷம் அங்க இருக்கிறான். அல்லேலூயா. நீ கூட நிறைய பேர் பாருங்க, சபைக்கு வருவாங்க, பாடுவாங்க, துதிப்பாங்க, எல்லாம் ஓகே தான். ஆனா அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றமே இருக்காது, ஆசீர்வாதமே இருக்காது. எப்படி வந்தாங்களோ ஆரம்ப கட்ட காலத்தை அப்படியே இருப்பாங்க. நம்ம சபையில யாருமே அப்படி இல்ல. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறாரு, குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறாரு, அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாரு. சில பேரு எவ்வளவுதான் ஜெபிப்பாங்க கொள்ள எல்லாம் படம் ஆசீர்வாதம் இருக்காது. ஏன் தெரியுமா? அடுத்தவங்களை சார்ந்தே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களாம் தேவனை சார்ந்து வாழ்ந்தாதாங்க ஆசீர்வாதம். அல்லேலூயா. தேவனை சார்ந்து வாழ்ந்தாதான் விடுதலை, தேவனை சார்ந்து வாழ்ந்தாதான் நன்மை. அல்லேலூயா. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை, தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை, என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார், என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. எல்லாம் கை தட்டி உற்சாகமாக அல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் வாழும்பொழுது உங்க வாழ்க்கையில நஷ்டப்பட்ட காரியங்களை என் தேவன் ஆசீர்வாதமாக மாற்றுவார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவரு துன்பத்தை கண்ட வருஷங்களை என் தேவன் எப்படி மாற்றாரா?
ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன். ஹalleluya. நீங்க இதுவரைக்கும் கஷ்டப்பட்டிருக்கலாம், இதுவரைக்கும் துன்பத்தை சந்திச்சிருக்கலாம், இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்களை சந்திச்சிருக்கலாம். ஆனால் தேவனை சார்ந்து வாழ்கிற அனுபவம் இருக்கும் என்று சொன்னால் என் தேவன் சூழ்நிலைகளை மாற்றுவார். பாருங்க, 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். வாசிங்க. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதி. நல்லா கவனிங்க, இயேசுக்கே தெரிஞ்சிருக்குது அவன் எத்தனை நாளாக இருக்கிறான். வெகு காலமாய், வெகு நாட்களாய் போடல, எப்படி போட்டிருக்கே, வெகு காலமாய். அப்பனா 38 வருஷம். யோசிச்சு பாருங்க, அவங்க அப்படின்னா வயசு இருக்குமோ? 38 வயசு வரைக்கும், 38 வருஷம் அவன் எந்த வயசுல வியாதிப்படுத்தான்னு தெரியல, எந்த வயசுல பெதஸ்தா குளத்தை வந்து அடைஞ்சான்னு தெரியல. ஆனா 38 வருஷம் அவன் அங்கே படுத்திருக்கிறான். எதுக்காக? சுகம் வேணும்னு சொல்லி. ஹalleluya. 38 வருஷமா அவன் யார் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறானா? என்ன கூட்டிட்டு போறதுக்கு யாருமே இல்லையே, என்ன தூக்கிட்டு போய் குளத்துல விட யாருமே இல்லையே. படுத்திருக்கிறவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஹalleluya. ஏன் ஆல்ரெடி ரொம்ப வருஷமா வியாதியில இருக்கிறேன்னு அறிந்துதான் அங்க வந்து இயேசுநாதர் அவனை பார்த்து கேட்கிறாரு, நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா? உனக்கு சுகம் வேணுமா? ஆனால் ஐயோ, நம்ம இத்தனை வருஷம் இங்க வியாதியா கிடக்கிறோமே. நல்லா கவனிங்க, அங்க அநேக வியாதியஸ்தர் இருந்தாங்க. யாரையும் நோக்கி ஆண்டவர் போல, இவனை தேடிதான் ஆண்டவர் போறாரு. போயிட்டு கேட்கிறாரு, எப்பா வியாதியில இருக்கிற, ரொம்ப நாளா இருக்கிறது உன்னை பார்த்தாலே தெரியுது, நீ வியாதியில இருந்து பலன் கொள்ள விரும்புறாயன்னு கேட்டதுக்கு அவன் சொல்றான், அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவனும் இல்லை. சுகம் வேணுமான்னு கேட்ட ஆண்டவர் கிட்ட நீ என்ன கேட்கணும், ஆனா நீ என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? இன்னைக்கு நம்மளுடைய ஜெபங்கள் கூட இப்படிதாங்க இருக்கு. எதுக்காக ஜெபிக்கணும், எதுக்காக உபவாசம் போடணும்? இன்னைக்கு பிரச்சனை வந்தாதான் உபவாசம் போடுறோம். என் பிள்ளைக்கு திருமணம் ஆகணும், வீடு கட்டணும், எனக்கு லோன் வேணும், எனக்கு இது வேணும், அது வேணும், அப்பதான் நம்ம மற்ற காரியங்களை செய்யறோம். உபவாசம் போறதா இருக்கட்டும், சபையினுடைய காரியங்களா இருக்கட்டும், மற்ற நேரங்களில் ஆண்டவர் கேட்கிற அந்த கேள்வியை கூட புரிஞ்சுக்காம சொல்றான், ஆண்டவரே தண்ணி கலக்கப்படும் போது அவனுடைய நோக்கம் எல்லாம் எங்க இருக்குன்னு சொன்னா, என்னைக்கோ ஒரு நாள் தேவதூதன் வருவான், தண்ணியை கலப்பான், அன்னைக்கு நான் போகணும். ஆனா வந்து நிக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று அவனுக்கு அறிவில்லை. சுகத்தை கொடுக்கிறதே அவர்தான், பலத்தை கொடுக்கிறதே அவர்தான். அவர் கலிலேயா, சமாரியா எல்லா பட்டணங்களிலும் அலைந்து திரிந்து அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்பேற்பட்ட இயேசுநாதர் வந்து நிக்கிறாரு. அவன் சொல்றான், தண்ணீர் கலக்கும் போது என்னை கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒத்தனும் இல்லப்பா. அப்ப அவன் எதிர்பார்க்கிறது யாரு? யாருன்னா ஒருத்தங்க என்ன கூட்டு போக வரமாட்டாங்களா? யாருன்னா ஒருத்தங்க கை பிடிக்க வரமாட்டாங்களா? யாருன்னா ஒருத்தங்க எனக்கு கடன் கொடுக்க மாட்டாங்களா? யாருன்னா ஒருத்தங்க எனக்கு நன்மை செய்ய மாட்டாங்களா? ஹலோ, உனக்கு நன்மை செய்வதற்காக தான் இயேசுநாதர் வந்து நின்று கொண்டிருக்கிறார். சொன்ன ஆமென் சொன்னவங்களுக்கு மாத்திரம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தை வரும்போது எப்படி நீங்க அமைதியா உட்கார்ந்து இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அவன் தேவதூதன் இறங்கும் பொழுது குளத்து கலக்கும் போது என்ன கூட்டு போறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா நின்று கேள்வி கேட்கறது இயேசுநாதர் தான். இன்னைக்கு நீங்க அழும்போது உங்க பக்கத்துல நிற்கிறது இயேசுநாதர். ஏன் உணர மாட்டீங்க? நீ குடும்ப ஜெபத்துல, உங்க தனிப்பட்ட ஜெபத்துல நீங்க கண்ணீரோடு ஜெபிக்கும் போது உங்க ஜெபத்தை கேட்கறது இயேசுநாதருங்க. ஹalleluya. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஐயோ, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்ல, எனக்கு கடன் கொடுக்க யாருமே இல்ல, என் வீட்டு வாடகை செலுத்த எனக்கு யாருமே இல்ல, என் பிள்ளைய படிக்க வைக்க எனக்கு யாருமே இல்ல. நான் கேட்கிறேன், யாருமே வேணாம், இயேசுநாதர் நின்று கொண்டிருக்கிறார். ஹalleluya.
கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க இப்படி கை தட்டுறதுனால அந்த கை தட்டுதல் எங்களுக்கு சேராது. ஹல்லேலூயா. ஐயோ நல்ல ஒரு பாயிண்ட பேசினாருப்பா பாஸ்டர், நல்லா கை தட்டு. அது கனிவே நம்மள கட்சிக்காரன் கிடையாது நாங்களா. நீங்க கை தட்டிங்கன்னு சொன்னா அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். ஏன் தெரியுமா? அதை யாரை மகிமைப்படுத்துறீங்க? ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்க. ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல அவன் சொல்றான், கொண்டு போறது ஒருவனும் இல்லை. அடுத்தது வாசி அப்படியே, நான் போக ரெண்டாவது கம்ப்ளைண்ட் சொல்றான், நான் போறதுக்குள்ள வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். வேற ஒருவன் என்ன பண்றான்? எனக்கு முந்தி இறங்கிடுறான். பாருங்க, ஆண்டவர்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்றான். ஆண்டவரே, தேவதூதன் இறங்கி கலக்கும் போது என்னை கொண்டு போறதுக்கு யாருமே இல்லைன்னு முதல் கம்ப்ளைண்ட். ரெண்டாவது கம்ப்ளைண்ட், நான் அப்படியே கஷ்டப்பட்டு தவிழ்ந்து நான் ஊனி நான் போனா கூட அதுக்கு முன்னாடி யார் பேரா? ஹல்லேலூயா. நான் என்ன சொல்றேன், உனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் உனக்கு சொந்தமானது. ஹல்லேலூயா. நம்ம அடுத்தவங்க ஆசீர்வாதத்தை பார்த்து பொறாமப்படக்கூடாதுங்க. அடுத்தவங்க அபிஷேகத்தை பார்த்து பொறாமப்படக்கூடாதுங்க. அடுத்தவங்களுடைய உயர்வை பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடாதுங்க. உனக்கென்று வைத்திருப்பதில் சந்தோஷப்படணும். ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல அவன் சொல்றான், கேள்வி கேட்கறது நின்று கேள்வி கேட்டுக் கொண்டிருக்குது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன கேள்வி கேட்டாரு? நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா? அப்ப பாருங்க, அவன் ஆசீர்வாதத்துக்கு யாரு தடை? அவனே தான் தடை. ஹல்லேலூயா. இயேசுவே வந்து முன்னாடி நின்னு கேக்குறாரு, உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு. அவன் 38 ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 38 வருஷமா வியாதியின் படுக்கையில உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இயேசு வந்து கேட்கிற இதை விட ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு கிடைக்காது. ஏன்னா இயேசுநாதர் ஊழியம் செய்தது 3.5 வருஷம் தான். ஆமென். 30 வயசுல தான் ஊழியத்துக்கே வந்தாரு. 33 வயசு சிலுவைக்கு போயிட்டாரு. 3.5 வருஷம் இயேசு ஊழியம் செஞ்சாரு. ஆனா இவன் எத்தனை வருஷமா இருக்கிறான்? யோசிக்கணும். 38 வருஷமா வியாதியில படுத்திருக்கிறான். ஆனா இயேசுநாதரோட ஊழியமே 3.5 வருஷம் தான். ஆனா அந்த 3.5 வருஷத்துல அவனை தேடி இயேசுநாதர் வந்தார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை கட்டி அந்த தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீ எத்தனை வருஷமா பாடுல இருக்கிற, எத்தனை வருஷமா வியாதியில இருக்கிறது பெருசு இல்ல. நீ ஆண்டவரை விசுவாசிப்பன்னு சொன்னா என் ஆண்டவருக்கு இது லேசான காரியம். ஹல்லேலூயா. 38 வருஷம் வியாதி. இயேசுநாதர் பிறந்து அவர் சிலுவைக்கு மரிச்சாரு பாத்தீங்களா, அதுவே 33 வருஷம் தான். மொத்தமாவே அவருடைய பிறப்புக்கும் அந்த சிலுவை போன இறப்புக்கும் வெறும் 33 வருஷம் தான். ஆனா இவனோட வியாதி 38 வருஷம். அப்போ இயேசுநாதர், நான் நினைக்கிறேன் இப்படி, இயேசுநாதர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவன் இந்த பெதஸ்தா குளத்துல வியாதியா படுத்திருப்பான். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா 3.5 வருஷம் தான் ஊழியம் பண்ணிருக்கிறாரு. கரெக்டா 33 வயசுல அவர் சிலுவைக்கு போய் மரிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா 3 நாள் உயிர் தெழுந்தார். ஆனால் கணக்கு 38 வருஷமா இவன் வியாதி இருக்கு. அப்படா இயேசுநாதர் பிறப்புக்கு முன்பதாகவே பெதஸ்தா குளத்துல வியாதியில படுத்தவன் தான் இவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு குறை சொல்ற ஆவி நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் பிரச்சனையே. நீ ஆசீர்வாதம் ஏன் வாழ்க்கையில தடையா இருக்குன்னா நீ குறை சொல்றத முதல்ல நிறுத்து. இவன் குறை சொல்றான், என்னை கொண்டு போறதுக்கு யாரும் இல்ல ஆண்டவரே, என்னை கூட்டிட்டு போறதுக்கு யாருமே இல்ல ஆண்டவரே, எனக்கே கால் வராது, நானே படுத்து கிடக்குறேன், நான் எப்படி போவேன், என்னை யாரும் தூக்கிட்டு போக வரல, என் சொந்தக்காரன் வரல, என் மாமா மச்சான் வரல, என் நண்பன் வரல, யாருமே வரல. அடுத்தது சொல்றான், நான் போறதுக்குள்ள வேற ஒருத்த வந்துடுறான் ஆண்டவரே. நீ குறை சொல்ற அனுபவம் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கும்னு சொன்னா நான் இன்னைக்கு சொல்றேன், சத்தியமா வாழ்க்கையில அற்புதத்தை அதிசயத்தை பார்க்கவே முடியாது. இன்னைக்கு குறை சொல்றதுக்காகவே நிறைய பேர் இருக்கிறாங்க. இவர் இப்படி பிரசங்கம் பண்ணாரு, இது தப்பாச்சு, இவங்க இப்படி பண்றாங்களே, இது தப்பாச்சு. நீ நான் சொல்லட்டுமா, அடுத்தவங்களை நியாயம் தீர்க்க உரிமை யாருக்குமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருத்தர் தாங்க பரிசுத்தர், ஆண்டவர் ஒருத்தர் மட்டும் தாங்க பெரியவர். நம்ம ஏங்க மனுஷனை பார்த்து குறை சொல்லிட்டு இருக்கிறோம்? அவங்களுடைய வீட்டுல இது சரியில்லையே, இவங்க கிட்ட இது சரியில்லையே, அவங்க அப்படி பண்ணாங்களே. யாரையும் நியாயம் தீர்க்க நமக்கு தகுதியே கிடையாது, இன்க்ளூடிங் அஸ். எந்த மனுஷனுக்கும் எந்த மனுஷிக்கும்
அடுத்தவங்களை குறை சொல்றதுக்கு தகுதி கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? குறை சொல்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவச்சனமே, இவன் ஆண்டவர் அவனை தேடி வந்து ஆசீர்வாதத்துக்காக நிற்கிறாரு. ஆனா அவன் அதை மறந்துட்டு ஆண்டவர் என்ன சொல்றான்? குறை சொல்றான். இந்த குறை சொல்றது எங்க நம்ம கொண்டு போய் விடும்? ஒரு நாள் நம்ம இயேசுவே குறை சொல்லுவோம். ஹல்லேலூயா. நீ மனுஷனை குறை சொல்லி குறை சொல்லி குறை சொல்லி பழகிட்டனா இயேசுநாதரே முன்னாடி வந்து நீனாலும் குறை தான் சொல்லுவோம். எதுக்கு எடுத்தாலும் குறை. அடுத்தவங்களை பார்த்து குறை சொல்லி அவங்கள நியாயம் தீர்க்குது. அவங்க இப்படி இருக்காங்க, இவங்க அப்படி இருக்காங்க, இவங்க ட்ரெஸ் போடுறாங்க, அவங்க அப்படி பண்றாங்க. ஏய் ஹலோ கம் ஆன், that is none of your business. அது உனக்கு தேவையே கிடையாது. நம்ம ஜீவியம் எப்படி இருக்குது முதல்ல பார்க்கணும். நம்ம வாழ்க்கை முதல்ல எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அடுத்தவங்க பண்றதை பார்த்துட்டு இருந்தோம்னு சொன்னா இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை நாசமா போயிட்டு இருக்கோம். நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்காது. இயேசுநாதர் வந்திருப்பதை அவன் உணர்ந்திருந்தான்னு சொன்னா, ஆமாண்டவரே நான் சுகமாக விரும்புறேன் ஒரே வார்த்தையில முடிஞ்சிட்டு இருக்கோம். அவன் அதை உணர்றதுனால தான் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கான். அவர் என்ன கேட்டார்? ஒரே ஒரு வார்த்தை கேட்டார், நீ சுகமாக விரும்புகிறாயா? இன்னைக்கு நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு நம்ம தாங்க தடையா இருக்கிறோம். வேற எந்த மனுஷனும் தடை கிடையாது. உன் மனைவி தடை கிடையாது, உன் பிள்ளைங்க தடை கிடையாது, உன் கணவன் தடை கிடையாது, உன் சொந்தக்காரங்க, உற்றார் உறவினர் யாரும் தடை கிடையாது. நம்ம தான் தடை. இப்படி தடையா நின்றுட்டு இருந்தாதான் இயேசு பார்த்தாரு, இதுக்கு மேல இவன் கிட்ட பேசி பிரயோஜனம் கிடையாது சொல்லிட்டா. இயேசு அவனை நோக்கி, எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ஏன்னா அவன் கிட்ட விசுவாசம் இல்ல. ஹல்லேலூயா. இயேசு வந்து கேட்கிறாரு, அவனுக்கு அந்த விசுவாசம் இருந்திருந்தா ஆமாண்டவரே சுகமானு கேட்டுட்டு இருக்கணும். அவனுக்கு விசுவாசம் இல்லாதனால குறை சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். இன்னைக்கு நல்ல ஒரு சபைக்கு வர விசுவாசி குறை சொல்ல மாட்டாங்க. அப்படி குறை சொல்றவங்க அந்த சபையில நல்ல விசுவாசியாவே இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க கர்த்தரை மாத்திரம் சார்ந்து இருக்கணும், மனுஷரை சார்ந்து இருக்க கூடவே கூடாது. அது எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, எந்த ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நீ ஆண்டவரை மாத்திரம் சார்ந்திருக்க வேண்டும். இங்க ஆண்டவரே பார்த்தாரு, இவன் கிட்ட இதுக்கு மேல பேசி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி உன் படுக்கை எடுத்துக்கொண்டு. ஆனா அவனுடைய சுபாவம் மாறிச்சான்னு கேட்டா நான் சொல்லுவேன் மாறவே இல்லை. ஏன் தெரியுமா? நீ ஆரம்பத்துல இருந்து உன்னுடைய வாழ்க்கையில எந்த சுபாவம் இருக்குதோ அந்த சுபாவம் நாங்க கடைசி வரைக்கும் வெளிப்படும். ஹல்லேலூயா. இவனுடைய சுபாவமே குறை சொல்றதுதான். எனக்கு செய்ய யாருமே இல்லை, எனக்கு கொடுக்க யாருமே இல்லை. ஆண்டவர் சில பேருக்கு நன்மை செஞ்சா கூட நம்ம அதை பெருசாவே நினைக்க மாட்டோம். ஏன் ஆண்டவர் எனக்கு இது இல்லை, ஏன் ஆண்டவர் எனக்கு இது கொடுக்கல. அந்த குறை சொல்றதான அந்த ஒரு குணம் இருக்குன்னு சொன்னா ஆண்டவரே இறங்கி நன்மை செஞ்ச கூட பெருசா தெரியாது நமக்கு. ஏன்னா இவன் குறை சொல்றான். இயேசுகிட்ட குறை சொல்லிட்டு அப்படி இருந்தும் இயேசு அந்த சுகம் கொடுத்துட்டாரு. வாசிக்க 11. அவன் அவனுக்கு பிரதியுத்தரமாக என்னை சொஸ்தமாக்கினவர் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார். நல்லா கவனிங்க. இது வந்து வெளியில இருக்கிற ஆட்கள் கேட்கிறாங்க. என்னன்னு கேட்கிறாங்க? 10ஆம் வசனம் வாசிங்க. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவன் யார் தெரியுமா? இந்த 38 வருஷமா வியாதியில படுத்தவனை பார்த்து சொல்றாங்க, குணமாக்கப்பட்டவனை பார்த்து இது ஓய்வு நாளா இருக்குது, இன்னைக்கு சண்டே வாச்சு, இன்னைக்கு நீ எப்படி சுகமானன்னு கேட்கறாங்க. நீ வியாதியா வந்த, இத்தனை வருஷமா இங்க படுத்துக்கிட்டு இருக்க, ஆனா நீ எப்படி இங்க இருந்து போலான்னு கேட்டதுக்கு அவன் என்ன சொல்லிருக்கணும்? அவன் என்ன சொல்லிருக்கணும்? ஆக்சுவலா அவன் கேள்வி கேட்கிறான். அவன் என்ன சொல்லிருக்கணும்? என்னங்க சொல்லிருக்கணும்? சொன்னவங்களை பார்த்து அவன் என்ன சொல்லிருக்கணும்? எனக்கு யாருங்க சுகம் கொடுத்தா? இயேசுநாதர் சுகம் கொடுத்தாரு. இதான் சொல்லிருக்கணும். ஹல்லேலூயா. 38 வருஷமா நான் படுக்கையா கிடந்தேன், கேப்பார் இல்லாம கிடந்தேன், என்னை கூட்டு போறது கூட யாரும் இல்ல. ஆனா நான் படுத்துட்டு இருக்கிறத பார்த்து ஒருத்தர் வந்தாரு, இயேசுநாதர் வந்தாரு, அவர் எனக்கு சுகம் கொடுத்தாரு. அப்படிதான் சொல்லிருக்கணும். ஆனா அவன் என்ன சொல்றான்? அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக என்ன ஒருத்தர் சொஸ்தமாக்கினாரு, அவர்தான் சொன்னாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு. இப்பவும் அவன் சொல்றான், குறைதான் சொல்றான். ஹல்லேலூயா.
நீ மனுஷங்களை முதல்ல குறை சொன்ன, என்னை கூட்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொன்ன, நான் போறதுக்குள்ள எவனா வந்து குச்சிடுறான்னு சொன்ன. இது எல்லாம் சொன்னதை தாண்டி கடைசியில சுகமான பின்பு அவன் இயேசுநாதரையே குறை சொல்றான். என்ன சொல்றான்? நான் கம்மன்னாய படுத்து இருந்தேன், ஒருத்தர் வந்தாரு, அவர் வந்து என்ன சொன்னார்னா, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னாரு, அதனாலதான் நான் வந்துட்டேன். ஆனா நியாயப்படி அவன் தேவனை மகிமைப்படுத்தி, இத்தனை வருஷமா வியாதியா இருந்த எனக்கு என் தேவன் சுகம் கொடுத்தார் என்று சொல்லி அவன் சாட்சி சொல்லியிருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அவன் அது செய்யல. அவன் என்ன பண்றான்? கடைசியில இயேசுநாதர் மேலேயே குறை சொல்றான். அப்ப நம்ம ஆசீர்வாதத்துக்கு யார் தடை? சொல்லுங்களேன், யார் தடை? நம்ம தாங்க தடை, வேற யாருமே தடை கிடையாது. ஏன் நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற காரியம் நடக்கல? ஏன் நம்மளுடைய சூழ்நிலைகள் இன்னும் மாறல? ஏன் நம்ம குடும்பத்துல இன்னும் சூழ்நிலைகள் மாறல? ஏன் பிரச்சனைகள் இன்னும் தீரலன்னு சொன்னா, நடந்துட்டு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் யார் தெரியுமா? நம்ம தாங்க காரணம். இத உணர்ந்தா, இதுல மாற்றம் வந்தாதான் உங்க வாழ்க்கையிலும் சூழ்நிலைகள் மாறும். ஹல்லேலூயா. தேடி வந்தது யாரு? இயேசுநாதர். சுகம் கொடுத்தது யாரு? இயேசுநாதர். இருந்தா அவன் விசுவாசிக்கவே இல்லை. ஆமாண்டவரே எனக்கு சுகம் வேணும்னு கேட்டோடனே முடிஞ்சிட்டு இருக்கோம். அவன் அதையும் பண்ணல. இயேசுநாதர்கிட்ட குறை சொல்லிட்டு வெளியில போய் நின்னு என்ன பண்றான்? இயேசுநாதர் தான் குறை சொல்றான். நீங்க நிறைய பேர் அப்படியே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டு இயேசுநாதரே குறை சொல்லுவாங்க. நான் இந்துல இருக்கும் போதே நான் நல்லா தான் இருந்தேன், நான் அந்த கடவுளை வணங்கும் போதே நல்லா தான் இருந்தேன். இந்த இயேசுநாதருக்கு பின்னாடி வந்ததுக்கு அப்புறமா என் குடும்பத்தை பிரச்சனை, என் குடும்பத்தை எவ்வளவு பாடு, என் குடும்பத்தை உபத்திரவம். ஹல்லேலூயா. இது இல்லைங்க வாழ்க்கை. இயேசுநாதர் நம்மளை தேடி வந்து நம்மளை தேற்றுகிற தேவன், அன்பாய் நம்மளை சுமக்கிற தேவன், நம்மளை தாங்குகிற தேவன். ஆனா அப்பேற்பட்ட தெய்வம் நம்மளை தேடி வந்து கூட நம்ம என்ன பண்றோம் சொன்னா, ஆசீர்வாதத்துக்கு நம்மளே தடையா இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எங்க இருந்து உருவாச்சுன்னு சொன்னா நான் சொல்ல முடியும். வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9 அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு எங்கே இருக்கிறாய் என்று, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி கேட்கிறாரு. அதற்கு அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டதினாலே, நான் தேவனுடைய சத்தத்தை கேட்டதினால், தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு, அதற்கு அவன் நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டிருந்தேன் என்றான். அப்பொழுது அவர் நீ நிர்வாணி, நல்லா கவனிங்க. அப்பொழுது அவர் கேட்கிறாரு. யார் கேட்கிறாரு சொன்னா, ஆண்டவர் கேட்கிறாரு. அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் உனக்கு யாரு சொன்னா நீ நிர்வாணமா இருக்கிற? ஏன்னா ஆதாம உருவாக்குனது யாரு? யாரு யார் உருவாக்குனா? யார் உருவாக்குனது? யார் உருவாக்குனது? ஆவியானவரா? ஹல்லேலூயா. கர்த்தர். இயேசுநாதர் சொல்லக்கூடாது இந்த இடத்துல, ஆவியானவர் சொல்லக்கூடாது. இந்த இடத்தை உருவாக்குனது யாரு? கர்த்தர். அதுக்கப்புறமா தான் இயேசுநாதர் பிறக்கிறார். 33 வருஷம். அதுக்கப்புறம் இயேசுநாதர் போனதுக்கு அப்புறமா வந்தவர் தான் ஆவியானவர். அதான் பிதா, குமாரன், பரிசுத்தாவி. இந்த இடத்துல யாரு இருக்கா? பிதா. இந்த இடத்துல கேட்கிறாரு, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்ததன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி, நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஆதாம் சொல்றாரு, என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் விருட்சத்தின் கனியை எனக்கு. நல்ல கவனிங்க. ஆதாம் யார் மேல பழிய போடுறாரு? யார் மேல பழிய போடுறாரு? ஏவாள் மேல பழிய போடுறாரு, மனைவி மேல பழிய போடுறாரு. அப்போ இந்த பழி போடுறது எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்குது? ஹல்லேலூயா. உலகம் தோன்ற ஆரம்பிச்சு முதல்ல உண்டாக்கப்பட்ட முதல் மனுஷனாகிய ஆதாம் இடத்திலிருந்து வந்த காரியம் தான் இன்னைக்கும் இருக்குது. அடுத்தவங்க மேல பழிய போட்டுறது. ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனைன்னு சொன்னா கணவன் யார் மேல பழிய போடுறது? உடனே என் மனைவி தான்,
மனைவி என்ன பண்ணுது உடனே? என் கணவர் தான். நல்லா கவனிங்க பிரியமான தேவச்சனமே. அந்த பெதஸ்தா குளத்துல 38 வருஷமா இருக்கிற வியாதியஸ்தகிட்ட வந்து ஆண்டவர் கேட்ட உடனே அவன் சொல்றான், என்னை கொண்டு போறதுக்கு யாருமே இல்ல. நான் கொண்டு போனேன்னு நினைச்சாலும் எனக்கு முன்னாடி ஒருத்தன் போயிடுறான். சுகம் கொடுத்து ஏசுவர் வெளில அனுப்பிட்டார். அப்பயே சொல்றான், என்னை சுகம் கொடுத்தவர் உள்ள இருக்கிறாரு. ஆனா ஏதேன் தோட்டத்துல இங்க ஆதாம பார்த்து கேட்கிறாரு, ஆதாமே நீ நிர்வாணியா இருக்கிறன்னு உனக்கு யார் சொன்னா? உனக்கு எப்படி தெரியும்னு கேட்ட உடனே அவன் சொல்றான், வாசிக்கிற வசனம் தேவரீர் வாசிமா. அப்பொழுது தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள். அல்லேலூயா. நான் கேட்கிறேன், அவ கொண்டு வந்து கொடுத்தாலே உனக்கு அறிவு எங்க போச்சு? அல்லேலூயா. அன்னைக்கே அந்த கனிய இது ஆண்டவர் சாப்பிட கூடாது சொல்லியிருக்காரு, அறிவு கட்ட பைத்தியமே, இதை போய் கொண்டு வந்து கொடுக்குற உனக்கு அறிவு இருக்காடி திட்டி இருந்தா இன்னைக்கு திட்டுறோம்ல. அல்லேலூயா. இன்னைக்கு திட்டுறோம்னா உனக்கு எங்கேயாச்சும் அறிவு இருக்குதா? மூளை இருக்குதா உனக்கு? அன்னைக்கே அந்த மனுஷன் அப்படி திட்டி இருந்தாருன்னா அல்லேலூயா இந்த பாவம் வந்திருக்காது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்க மாட்டோமே. ஆனா அவர் வாங்கி சாப்பிட்டுட்டாரு. சாப்பிட்டு பழி யார் மேல போடுறாரு? மனைவி மேல போடுறாரு. அந்த மனைவில நீ குடுத்தீங்களா ஆண்டவரே? ஒரு வீணா போனவங்களை கொண்டு வந்து குடுத்தீங்களே என் வாழ்க்கையில. நான் போய் கட்டனே ஒருத்திய, அவளாலதான் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆனா இந்த அம்மா இன்னும் சூப்பர். வாசிங்க அடுத்த வருஷத்தை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, அப்பொழுது இவர் சொன்ன உடனே என்ன பண்றாரு ஆண்டவரே? தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன? நீ இப்படி பண்ணான்னு கேக்குற ஆண்டவரே. நீ இப்படி செய்தது என்ன என்றால், ஸ்திரியானவள் சொல்றா, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். அல்லேலூயா. அந்த அம்மா பழியை யார் மேல போடுறாங்க? சர்ப்பத்து மேல, பாம்பு மேல பழிய போடுறாங்க. புருஷனை கேட்டா புருஷன் சொல்றான், மனைவி கொடுத்ததுனாலதான் நான் சாப்பிட்டேன். மனைவி சொல்றா, அந்த சர்ப்பம் கொடுத்ததுனாலதான். நான் கேக்குறேன், உங்களுக்கு அறிவு எங்க போச்சு? அல்லேலூயா. ஆதாமும் ஏவாளும் இந்த இடத்துல கொஞ்சம் ஞானமா நடந்திருந்தாங்கன்னா, ஆண்டவர் உண்டாக்கினதுல யோசிச்சு பாருங்க. அவர் வெறுமையா இருக்கிறான்னு சொல்லிட்டு என்ன பண்ண, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை உண்டாக்குனார். பாவம். ஆனா கடைசியில இந்த அம்மா சொல்லுது, சர்ப்பம் கொடுத்ததுனாலதான் நான் சாப்பிட்டேன். இதை கேட்டுக்கொண்டிருக்க என் பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு நம்மளும் இப்படிதாங்க அடுத்தவங்க மேல பழிய போட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். இதை ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்காட்டாலும் இதுதான் உண்மை. அல்லேலூயா. அல்லேலூயா. தன் பாவத்தை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து விட்டுக்கிறவன். ஆனா நம்ம என்ன பண்றோம்? மறைக்கிறது மாத்திரம் இல்லாம அடுத்தவங்க மேல தூக்கி போட பாக்குறோம். ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, நன்மை தீமை அறியத்தக்கது ஜீவ விருட்சத்தின் கனியை நீ புசிக்கும் நாளிலே சாகவே. அப்புறம் எங்க உனக்கு அறிவு போச்சு? ஆண்டவர் தான் தெளிவா சொல்லிட்டாரு, இந்த மரத்துக்கிட்டே நீ போவாத, இந்த கனியை தொடாத, இத தொட்டா நீ செத்துருவ. அத மீறி தொட்டு அவன் சாப்பிட்டு கணவன் மனைவி மேல பழிய போடுறாங்க, மனைவி சர்ப்பத்து மேல பழிய. இன்னைக்கு நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு யாருங்க தடையா இருக்கிறா? நம்ம தாங்க தடையா இருக்கிறோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் சத்தத்தை கீழ்ப்படிந்திருந்தால், நீங்க சொன்னீங்களே நிறைய காரியம் கீழ்ப்படிதல், நான் என்பதான பெருமை, விசுவாசம் இல்லாமல் இருப்பது, ஜெப குறைவு, பாவம், இது எல்லாமே மனுஷன் கிட்ட இருக்கிறதா மனுஷனுக்கு ஆசீர்வாதம் தடை. வேற யாருமே தடை கிடையாது. ஆண்டவர் ஞானத்தை கொடுத்துக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்களாமா ஹalleluya. சேர்ல உட்கார்ந்திருக்க அம்மா ஐயாவா சொல்லுங்க ஹalleluya. இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, இந்த கனியை நீ புசித்தா என்ன பண்ணுவ? சாவ. ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா அந்த கனிய அந்த தோட்டத்துல வைக்காமையே இருந்திருக்கு. ஆமென். நான் அனைவரோடு யோசிப்பேன், ஆண்டவரே எல்லாம் படைச்சீங்க ரைட்டு, எல்லாத்துக்கும் யார் பேர் வச்சா? ஆதாம் தான் பேர் வச்சான். நாயின் பேர் வச்சார் ஆதாம், இன்னைக்கு நாய் தான். கழுதை அன்னி பேர் வச்சிருப்பாரு, இன்னைக்கு கழுதை தான்.
எல்லா மிருகத்துக்கும், எல்லா செடிக்கும், எல்லா பறவைக்கும் பேர் வச்சது யாரு? ஆதாம் தான். ஆனா இந்த கனியை வச்சுட்டு ஆண்டவர் சொல்றாரு, இதை புசிக்கும் நாளில் நீ சாவாய். ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா அந்த மரத்தை அதை வைக்காம இத்தனை பேரை ஒதுக்கு போறமா வச்சிருந்துருக்கலாம், இல்ல அவன் கண்ணுக்கு படாத மாதிரி ஏன்னா மறைச்சாச்சு வச்சிருந்துருக்கலாம். ஒண்ணு எங்க வச்சாரு? நடுவுல வச்சாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட நம்ம எதிர்பார்க்காத காரியங்கள், பாவம், சிற்றின்பம், மோகம், இது எல்லாமே தான் வரும். இப்படிதாங்க வரும். ஆசீர்வாதம் அவ்வளவு சீக்கிரம் வராது, ஆனா ஈஸியா பாவம் வந்துடும். எதிர்பார்க்கிற காரியம் சீக்கிரமா கிடைக்காது, ஆனா எதிர்பார்க்காத தீமையான காரியங்கள் ஈஸியா கிடைக்கும். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவச்சனமே, அப்போ ஆதாம் நாட்களில் ஆரம்பிச்சதுதான் இந்த மனுஷன் இந்த மாதிரியான குறைகளை சொல்வது. அல்லேலூயா. அதனாலதான் பெதஸ்தா குளத்துல 38 வருஷமா உட்கார்ந்து இருந்தான். அவன் பலவீனத்தை, அவனுடைய சூழ்நிலை கூட அவன் பார்க்கல. அவன் என்ன பண்றான்? குறை சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கான். இன்னொரு உதாரணத்தை சொல்ற, மார்த்தாள் மரியாள் தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. யார் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தாள்? யார் இருந்தா? மரியாள். என்ன மரியாள் என்ன பண்ணிட்டாங்க? நல்ல பங்கை தெரிந்து கொண்டாங்க. வீட்டு வேலை எல்லாம் யார் செய்யறா? மார்த்தா. என் ஆண்டவர் வந்துட்டாரேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? இந்த கப்பர் நெகேக்கு ஆண்டவர் எப்பனாலும் வருவாரு. அவன் வரும்போதெல்லாம் சந்திக்கிற குடும்பம் தான் மார்த்தாள், மரியாள், லாசர் குடும்பம். வந்ததுனால ஐயோ ஏசுல வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிச்சன்ல எல்லா வேலையா பிஸியா இருந்தாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து ஆண்டவரோட கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு மார்த்தா என்ன பண்றா? போயிட்டு ஆண்டவர்கிட்ட குறை சொல்றா, ஆண்டவரே எல்லா வேலையும் நானே செய்யறேனே, உனக்கு கவலை இல்லையா? அல்லேலூயா. அவள் பாதத்தை உட்கார்ந்து நல்ல பங்கு தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நம்ம குறை சொல்றது அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்னு சொன்ன அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, கணவன் மனைவி கடையில, மனைவி கணவன் கடையில, இல்ல பிள்ளைகள் கடையில, அப்பா அம்மா கடையில நம்ம குறை சொல்லுகிற அந்த அனுபவம் ஆசீர்வாதத்தை கெடுக்கும். அல்லேலூயா. அப்ப இந்த குறை சொல்றதான காரியம் வாழ்க்கையை விட்டு அகல வேண்டும் என்று சொன்னா நம்ம ஒரு காரியத்தை செய்ய வேண்டுங்க. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் யாருன்னு சொன்னா தாவீது ராஜா. அல்லேலூயா. தாவீது ராஜா அரியாசனத்துல, சிங்காசனத்துல உட்கார்ந்த நாட்களை காட்டிலும் புகையிலும், காடுகளிலும், வனாந்தரத்திலும் அவர் அலைந்து திரிந்த நாட்கள் தான் அதிகம். யாரால? யார் அந்த சவுல்? அந்த சவுல் யாரு? தாவீதுக்கு யார் அவரு? இத சொல்ல மாட்டீங்க. மாமனாருங்க, சொந்த மாமனாரு. தான் பொண்ணு கட்ட புருஷன் அவன் மாப்பிள்ளை. ஆனா மாப்பிள்ளைக்கு யார் திரும்ப எதிரியா மாறினா? மாமனார் தான். அவனை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லி அவனை கொல்ல வகை தேடினவதான் சவுல். சொந்த மருமகன் தான் தாவீது. புரிஞ்சுக்கோங்க. சவுல் ராஜாவா இருந்தாரு. சவுலுக்கு அடுத்தபடி அபிஷேகம் தாவீதுக்கு போச்சு. தாவீது ஒரு ஆடு மேய்ச்சவன் தான். அவரு கேட்பாரு இல்லாம தான் இருந்தாரு. ஒரு புள்ள இருக்கிறானே அப்பாக்கு தெரியாத அளவுக்கு எங்கேயோ இருந்தவர் தான். ஆனா அப்பேற்பட்டவனை கொண்டு வந்து என் தேவன் அபிஷேகித்து சிங்காசனத்தை உட்கார வச்சுட்டாரு. ஆனா அவனுக்கு வில்லனா மாறினது யாருன்னு சொன்னா சொந்த மாமனார். நான் எப்படியாச்சும் அவன் என்ன பண்ணோம்? சாவடிக்கணும். ஆனா அப்பேற்பட்ட தாவீது இவ்வளவு சூழ்நிலைகள் மத்தியிலும் ஒரு வார்த்தையை சொன்னாரு. எனக்கு இது ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். அந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணி நாங்க வரோம். அந்த நேரத்துல சில வார்த்தைகள் கனெக்ட் ஆகணும். சகோதரி சலோமி அவர்கள் வந்து சாட்சி சொல்லும் போது ஒரு வார்த்தையை சொன்னாங்க. வாசிங்க. சங்கீதம் 18:33 இந்த வசனத்தை அவங்க சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கேட்ட உடனே. சங்கீதம் 18:33 அவர் என் கால்களை மான் கால்களாக்கி போலாக்கி என்னுடைய உயர்ஸ்தலத்தில் என்னை நிறுத்துவார். என் உயர்ஸ்தலங்களில் என்னை நிறுத்துவார். அவங்க சாட்சியை முடிக்கும் போது கடைசியா சொன்ன அந்த வார்த்தை, என்னை உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை நிறுத்துவார்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. மெயினான வசனத்தை நான் சொல்லி முடிக்க போறேன். அவ்வளவுதான். இதான் வசனமே. குறை சொல்லிட்டு வாழ்க்கையெல்லாம் இல்லாம தாவீது சொல்ற, தாவீது வாழ்க்கையில நடந்த போராட்டத்தை போல யாருக்குமே கிடையாதுங்க. நிம்மதியா மனைவி கூட கல்யாணம் பண்ணி மனைவி கூட வாழ கூட முடியல அவர்கள் ஆரம்ப கட்ட நாட்கள்ல. ஏன் தெரியுமா? சொந்த மாமனாரை கொல்றதுக்கு வகை தேடினார். அப்பேற்பட்ட தாவீது குறை சொல்லல. ஏன் ஆண்டவர் என்ன தெரிந்து கொண்டீங்கன்னு கேள்வி கேட்கல. நான் பாட்டு நிம்மதியா ஆடு மேய்ச்சிக்கிட்டு அப்படியே காட்டிலையும் மேட்லையும் வனாந்தரத்துல இருந்தேன், என்ன ஏன் கொண்டு வந்தீங்கன்னு கேட்கல.
தாவீது சொல்றாரு, அவர் என் கால்களை மான்களுடைய கால் போலாக்கி என் உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. என் உயர் ஸ்தலங்களில், நல்ல வார்த்தை பாருங்க, என்ன ஸ்தலங்களிலா? என். அப்பனா உனக்குன்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்துல ஆண்டவர் நிறுத்துவார் என்று சொல்லி இங்க யார் விசுவாசிக்கிறா? தாவீது விசுவாசிக்கிறார். ஹல்லேலூயா. இதுதாங்க ஆசீர்வாதம். மனுஷரால துரத்தப்பட்டு, மனுஷரால கைவிடப்பட்டு, மனுஷரால் நொறுக்கப்பட்டு இவ்வளவோ நடந்து கூட தாவீது சொல்றாரு, என் தேவன் என்னை உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை நிறுத்துவார். விசுவாசிக்கிறவங்க ரெண்டு கரத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து சொல்றவங்க நல்லா தட்டி உற்சாகமாக தட்டி, என் தேவன் என்னை உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை ஏறி நிறுத்துவார். ஹல்லேலூயா. அப்போ குறை சொல்ற அனுபவம் நமக்கு வேண்டாம். ஆமென். அடுத்தவங்களை பார்த்து பழி தீர்க்கிற அனுபவம் நமக்கு வேண்டாம். அடுத்தவங்களை பின் பாயிண்ட் பண்ற அனுபவம் நான் சொல்லட்டுமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச தானே இது. நீ அடுத்தவங்களை ஒரு விரல் காட்டினு சொன்னா மிச்சம் இருக்கிற விரல் எல்லாம் உன்னதான் காட்டுது. ஹல்லேலூயா. இது ஒரு நல்ல ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. இப்படி கை காட்டினா நீ மனுஷனை குறை சொல்ற, மிச்சம் 3 விரல் உன்ன நீயே சொல்லிக்கிற, இந்த விரல் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. ஆண்டவரையும் குறை சொல்ற. ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால அடுத்தவங்க நியாயம் தீர்க்கிற ஊழியம் நமக்கு வேண்டாம். அடுத்தவங்களை குறை சொல்ற ஊழியம் நமக்கு வேண்டாம். அடுத்தவங்களை பத்தி பேசுற காரியங்கள் நமக்கு வேண்டாம். நம்ம யாருங்க பார்க்கணும்? யாரை பார்க்கணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ 38 வருஷமா வியாதியா இருந்த ஒருத்தனுக்கு தடையா, 38 வருஷமும் அவனுக்கு தடையா இருந்தது அவன்தான். ஹல்லேலூயா. அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்திருந்தா அடுத்தவங்க கூட்டிட்டு போய் என்ன விடணும்னு நினைச்சிருக்க மாட்டான். நம்ம போறதுக்குள்ள ஒருத்த வந்துடுறானே நினைச்சிருக்க மாட்டான். ஐயோ, என் ஆண்டவர் எனக்கு சுகம் தருவார் விசுவாசத்தோட இருக்கணும். ஆனா 38 வருஷமா அவன் எப்படி தன்னோட வாழ்நாளை கழிச்சிருக்கிறான்? யாராவது உதவி செய்ய வருவாங்களா? யாராவது என்ன தூக்கிட்டு போவாங்களா? யாராவது என்ன கூட்டிட்டு போவாங்களா? நீங்க ஆசீர்வாதத்துக்கு நம்மளே தடையா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்துக்கு தடையா இருப்பது யாருன்னு சொன்னா நம்ம தாங்க. ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்க என் பிரியமான தேவச்சனமே, என் தேவன் எத்தனை வருஷமா நீ சபைக்கு வர ஆண்டவர் பார்க்கல. நீ எத்தனை வருஷமா நீ கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டிருக்க ஆண்டவர் பார்க்கல. நீ சபைக்கு அன்னைக்குதான் வந்திருக்கலாம், இல்ல அன்னைக்குதான் நீ சபைக்கு முதலா வந்திருப்பீங்க, அன்னைக்குதான் இயேசுநாதரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா உங்க உள்ளத்துல இயேசுநாதரை சொந்த ரட்சகரா நீங்க விசுவாசிப்பீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. ஐயோ, அந்த சிஸ்டர் நல்லா ஜாப் பண்றாங்க, இந்த பிரதர் நல்லா ஜாப் பண்றாரு, இவங்களுக்கு தான் அற்புதம் நடக்குமா? கிடையாதுங்க. நீ இயேசுவை விசுவாசித்துன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில நீங்கள் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் என் தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்காரு. ஹல்லேலூயா. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில குறைகளை பார்த்துட்டு, குற்றங்களை பார்த்துக்கிட்டு, பாவத்தை பார்த்துக்கிட்டு, மீறுதல்களை பார்த்துக்கிட்டு நம்ம இப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. அதனால நம்ம குறைவை எண்ணி புலம்புவதை நாம் நிறுத்திவிட்டு நம்மளை நிறைவாய் நடத்துகிற தேவனை நோக்கி பார்க்கலாமா? எல்லாம் ஒரு விஷய கண்களை மூடி. ஹல்லேலூயா. Oh, thank you Jesus. Hallelujah, hallelujah. குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே, நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதால். குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே, நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதால். இல்லை என்பது எனக்கு இல்லை, கொள்ளை என்பது துளியும் இல்லை. இல்லை என்பது எனக்கு இல்லை, கொள்ளை என்பது துளியும் இல்லை. இல்லையே, கொள்ளை இல்லையே, கொள்ளையே, கொள்ளை இல்லையே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீர் தொட்டால் போதும் எங்கள் வாழ்க்கை மாறுமே. தொட்டால் போதும் எங்கள் வாழ்க்கை மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம்
சொல்ல முடியும், அவர் தொட்டால் நம்முடைய சூழ்நிலைகள் மாறும். 38 வருஷமா ஆசீர்வாதம் கிடைக்கல, 38 வருஷமா சுகம் கிடைக்கல, 38 வருஷமா உனக்கு விடுதலை கிடைக்கல. ஆனால் இயேசு வந்து நின்ற அந்த மாத்திரத்துல என் ஆண்டவர் சொல்றாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நடன்னு சொன்ன உடனே 38 வருஷமா நடக்க முடியாதவன், 38 வருஷமா பெருசா குணத்தை படுத்திருந்தவன், 38 வருஷமா தன்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் நினைச்சு வாழ்ந்தவனுக்கு என் தேவன் சுகத்தை கொடுப்பார் என்று சொல்ல. பெதஸ்தா என்றால் அது இரக்கத்தின் வீடு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பெதஸ்தா இன்னைக்கு கூட இந்த ஒரு சபையை கூட நீங்கள் தேடி வந்திருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள், நிறைய கண்ணீர், நிறைய பிரச்சனைகள் இருக்கும் என்று சொன்னா இந்த சபையை தேடி வந்திருக்கிற என் அன்பு உள்ளங்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, என் தேவனுடைய வாழ்க்கையில உங்களோடு கூட பேசுகிறார். நீ 38 வருஷமா பல வருஷமா ஆசீர்வாதத்தை இழந்து ஆசீர்வாதம் இல்லாமல் நான் சபைக்கு போறேன், தசமபாக கொடுக்கிறேன், காணிக்கை செலுத்துறேன், கூட்டங்களை கடந்துக்கிறேன், ஆனால் என்னோட வாழ்க்கையில சுகம் இல்லையே என்று சொல்லி நீ கலக்கலத்தோடு, நீ அங்கலாய்ப்போடு, நீ தவிப்போடு பார்த்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால் என் தேவன் சொல்லுகிறார், என் தேவன் ஒரு வார்த்தையை சொன்னால் என் தேவன் சூழ்நிலைகளை மாற்றுவார். உன்னுடைய குடும்பத்திற்கான சூழ்நிலைகள், உன்னுடைய குடும்பத்திற்கான பிரச்சனைகள், உன் குடும்பத்திற்கான போராட்டங்கள், உன்னுடைய வாழ்க்கையில எல்லா விதமான நிந்தனைக்கும் என் தேவன் இப்பொழுது ஒரு விடுதலை தருவார் என்று சொல்லி விசுவாசிக்கிறவங்க 2 கையையும் தட்டி என் தேவன் நிச்சயமாகவே உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னது போல நம் ஆசீர்வாதத்துக்கு நம்மளே தடையாய்த்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை என் தேவன் மாற்றுவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு, ஆண்டவரே என் ஆசீர்வாதத்திற்கு நானே தடையா நின்று கொண்டிருக்கிறேன், என் தேவன் அந்த சூழ்நிலைகளை மாற்றுவீராக என்று சொல்லி ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் ஒரு விசை கண்களை மூடி மாசத்தினுடைய கடைசி மனமகிழ்ச்சி நாள்ல வந்திருக்கிறோம். இதுவரை நம்மளை நடத்தினவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே, நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதால். குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே, நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதால். இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை. இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை. இல்லையே, தொல்லை இல்லையே, இல்லையே, தொல்லை இல்லையே. சொல்லுங்களேன், இல்லையே, கண்ணீர் இல்லையே, இல்லையே, கண்ணீர் இல்லையே, இல்லையே, வியாதி இல்லையே, இல்லையே, பலவீனம் இல்லையே. தொட்டு சுகமாக்குமையா இயேசுவே, நீர் தொட்டால் போதும் என் வாழ்க்கை மாறுமே, தொட்டால் போதும். எத்தனை பேர் உள்ளத்துல ஆழத்துல பாடுங்க, சும்மா அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருக்கிற ஒண்ணும் பிரோஜனம் கிடையாது. உன் வியாதி என்ன ஆண்டவருக்கு தெரியும், உன் பலவீனம் என்னன்னு தெரியும், உன் சூழ்நிலை என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும். அவர் கண்களுக்கு மறைவாக ஒன்றுமில்லை. பாதாளத்தில் படுக்கை போட்டால் அங்கேயும் நான் இருக்கிறேன் என்று சொல்றாரு. என் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே ஒரு விசையை தொட்டு நீ சுகமாக்குகிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிற 2 கையையும் தட்டி எங்க வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாறட்டும். எங்க வாழ்க்கையில தேவன் சூழ்நிலைகளை மாற்றுவீராக.